ஒரு சபைக்கு அனுமதியை கேட்காம முடித்து கொண்டு போவது உண்மையிலே மிகவும் கௌரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரி தான் எங்களுக்கு கருதுகிறது. முதல்வர் அராஜகமாக வந்து இந்த சபையை நடத்தியலாம். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் சுகாதார குழு தெரியப்பட வேண்டும். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. ஒரு சபைக்கு அனுமதியை கேட்காம முடித்து கொண்டு போவது உண்மையிலே மிகவும் கௌரவ உறுப்பினர்களை மதிக்காத மாதிரி தான் எங்களுக்கு கருதுகிறது. அன்றைய தினம் நீங்கள் அஜெண்டாவில் இல்லாத ஒரு விடயத்தை நடத்தியிருந்தீர்கள். அது சம்பந்தமாக உரையாடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நேரம் தயார் தயவு செய்து. ஒரு விடயங்களை கதைத்தால் அது முடிந்த பின்பு உடனடியாக சபையை மதித்து நாங்கள் இதோடு சபை கலைக்க போறோம் சொல்லி அவ கூறிட்டு தான் ஏதாவது பிரச்சனை இருந்தா கலைக்கிறதை நிறைவு செய்வோம் கூறித்தான் சபையிலே கலைக்கிறோம். சபைத்தோட கலப்படுத்த போயிடலாம். முறைப்படி கலைக்கப்படுகிறாங்க. இதுல ஒரு விடயத்தை நான் கௌரவ உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறேன். அன்றைக்கு முதலாவது தினம் வந்து இடம்பெற்ற கூட்டத்தொடரில் வந்து இவர்கள் தனிப்பட்ட அதாவது முதல்வர் ஆளணி தேர்வுக்கு வந்து 3 பேர் தேவைன்னு சொல்லி எந்த விதமாக வந்து அஜெண்டாவில் வந்து குறிப்பிடப்படவில்லை. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கட கட்சி சார்பில் இருக்கிற 12 பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம். இதன் பிரச்சனைகளை பற்றி நீங்க ஆராய்ந்து நீங்கள் உங்கள் சுயமான முடிவுக்கு வரலாம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். இது சம்பந்தமா நான் கௌரவ செயலாளரோட இதை பற்றி கலைக்க போகிறோம். உங்க ஆட்சி சார்பாக நாங்கள் சரிப்படுத்தி கலைக்க போறோம். இங்க தெரிவித்துக் கொண்டு வெளியேறுகிறோம். இந்தியா கூட்டத்தில் என்ன அஜெண்டா அடிபட்டு வந்திருக்குது? வெறும் வெள்ள பேப்பர். வெறும் வெள்ள பேப்பர்ல என்ன அஜெண்டா அடிபட்டு வந்திருக்குது? வெறும் வெள்ள பேப்பர். காமர்த்தியால கூட்டத்துக்கு வெறும் வெள்ள பேப்பர். அஜெண்டாவே நடந்தாங்க கூட்டம். தயவு செய்து இன்றைக்கு முதல்வருடைய அராஜகம். இது முதல்வர் அராஜகமாக வந்து இந்த சபையை நடத்தியலாம். நான் இப்ப கேட்கிறேன், இப்ப சுகாதார குழுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன். உறுப்பினர்கள் கையெழுத்தி வாபஸ் அனுமதி இல்லாம செய்யுங்க. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அதை நான் வழிமொழிகிறேன். சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை. அதே போன்று என்னுடைய விளையாட்டுத் துறையினரும் நான் ஜோராசா ஆகிய நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த உறுப்பினர் பதவியை அதாவது சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? உறுப்பினர்கள் கையெழுத்துங்க. தயவு செய்து கையெழுத்துங்க. சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை. அதன் பிறகு சுகாதார குழு அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்டவிரோத கூட்டமாக கருதப்படும். இன்றைய தினம் அதாவது சுகாதார குழு தேர்வு மட்டுமே இடம்பெற இருப்பதாக அஜெண்டாவில் வந்தது மட்டும் தான் இடம்பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். அப்படி பார்க்க போயிருந்தால் முதலாவது அப்ப அந்த 3 பேரையும் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார். அதை நாங்கள் தயவு செய்து சபையில் இருக்கிற அனைவருமே ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்று சொல்லி சொன்னா அது அஜெண்டால வேற இல்லை. அப்ப அதை நாங்கள் ஒருத்தருமே ஏற்றுக்கொள்ள கூடாது. அதன் தாற்பயத்தை தயவு செய்து
அஜெண்டாவே இல்லையா? நான் ஒப்புக்கொள்ளேன். என்ன அஜெண்டா இருக்கு? வெள்ளை பேப்பர். சுகாதார குழு அனுமதி என்று முதல்வர் கேட்டதுக்காண்டி கொடுத்தது. கதைச்ச உடனே கூட்டத்தை நாங்க தவறா வழி நடத்துறோம். மாநகர சபையை தவறா வழி நடத்துறோம்ன்றா. அப்புறம் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் தெரியாம எழுப்பி ஓடுறா. அப்ப என்ன ஒரு மாநகர சபை நடத்துறீங்க? எல்லாத்தையும் மொத்த போகணும் தான் நாங்கள் வந்து எங்களுடைய பதவிக்கு மேயராக நடந்து கொள்ள வேண்டும் என்றதான் எங்களுடைய கருத்து. சும்மா அடித்தா போல ஏதாவது ஒரு விவாதம் செய்த உடனே கலைக்க வழி கிடையாது. நீங்கள் சமய குழப்பாரு நெட்டில பாக்குறதா முழுக்களும் சமய இன்றைக்கு கூட்டமே நடைபெறவில்லை. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. தயவு செய்து இதுக்கு கையெழுத்து எல்லாரும் கை வச்சு எல்லாரும் சொல்லுங்க. சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த கூட்டத்தில் சுகாதார குழு தெரியப்பட வேண்டும். சுகாதார குழு அனுமதிக்கப்படவில்லை. முன்மொழிந்து மறுமொழிந்து அடைக்கப்படாமல் கொடுக்கிறார்.